வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி மகிழ்ந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஜூலை 29ஆம் நாள் மரியாள், மார்த்தாள், லாசருடைய திருநாள். மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள். ஒலிவமலை இறக்கத்தில் உள்ள எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பாதையில் சுமார் 2 மைல் தூரத்தில் இருந்த பெத்தானியா என்ற ஊரில் வாழ்ந்து வந்தார்கள். பெத்தானியா ஒரு கிராமம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா 10:38. மரியாளின் மூத்த சகோதரியான மார்த்தாள் மிகவும் பொறுப்புள்ள ஒரு சகோதரி. வீட்டு காரியங்களை கவனிப்பதிலும் இயேசுவையும் அவருடைய ஊழியத்தில் உடன் வந்தவர்களையும் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு உபசரிப்பவள். இயேசுவானவரால் மார்த்தாள் மார்த்தாள் என்று கூப்பிடப்பட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதை சுட்டி காட்டப்பட்டவள். அந்த 3 பேரும் அவருடைய மிகவும் நெருக்கமான நண்பர்களாக காணப்பட்டார்கள். லாசருவை இயேசுவின் சிநேகிதன் என்று அவனுடைய சகோதரிகள் சொல்வதாக யோவான் குறிப்பிடுகிறார். லாசருவை உயிரோடு இயேசுவானவர் எழுப்பினார். யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை வர 2 முதல் 6 நாட்கள் இருக்கும் பொழுது இயேசு பெத்தானியா வருகிறார். அங்கே மார்த்தாள் பணிவிடை செய்து விருந்து நடைபெறுகிறது. லாசருவும் பந்தியில் ஒருவனாக இயேசுவோடு கூட இருக்கிறான். பெத்தானியாவில் இயேசுவானவர் தம்முடைய நண்பர்களோடு ராப்போஜனம் பண்ண சென்ற இடம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டதினால் அவன் வீட்டுக்கு சென்று வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பரிசேயன் மற்ற சுவிசேஷங்களில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த குஷ்டரோகி சீமோன் இயேசுவானவரால் குணப்படுத்தப்பட்டவன் என்றும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த பரிசேயனாகிய சீமோன் தன்னுடைய வீட்டில் அவரை அழைத்து வந்திருக்கும் போது இந்த மரியாள் வந்து விலையேறப்பட்ட களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்த அந்த பரிசேயன் மரியாளை தன் இருதயத்திலே இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று சொல்லிக் கொண்டிருந்தான். லூக்கா 7:36 முதல் 50 வசனங்கள். அதை அறிந்த இயேசுவானவர், சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்னவென்றால், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. அப்பொழுது அந்த கடன்பட்டவன் இருவரையும் மன்னித்து விட்டான். இப்படி இருக்கும்போது யார் அந்த கடன் கொடுத்தவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அது எனக்கு நீ சொல் என்று கேட்கிறார். அப்பொழுது சீமோன் அவருக்கு பதிலாக, யாருக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ, அதாவது 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று சொல்லி, இயேசுவானவரும் அதற்கு நீ சரியாய் சொன்னாய் என்று சொல்லிவிட்டு, நான் உன்னால் அழைக்கப்பட்டு நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். ஆனால் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமளம் பூசினாள் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து, அவள் செய்த அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, எனவே மிகவும் அன்பு கூர்ந்தாள். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்வதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். மற்ற சுவிசேஷங்களில் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக மத்தேயு, மார்க்கு சுவிசேஷங்களில் அந்த பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணி மிகவும் விலையேறப்பட்டது என்றும் அதை அவள் செய்த அந்த நிகழ்வு வீண் செலவு என்றும் தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம் என்றும் அங்கு கூடியிருந்த அனைவருமே அவளை 300 பணத்துக்கு பெறும் அந்த தைலம் அல்லது ஒரு ஆண்டுக்கு கிடைக்கிற 300 நாட்களுக்கு உரிய கூலி என்றும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குரிய கூலி என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களிடம், என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள், மத்தேயு 26:10 என்றும் தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கை என்றும் மார்க்கு 14:1 முதல் 9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவள் செய்ததும் சொல்லப்படும் என்றும் மத்தேயு 26:13 சொன்னார். இயேசுவானவர் மார்த்தாளிடம் அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்படுவதை சுட்டி காட்டிவிட்டு தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே என்று ஆண்டவர் சொன்னதை சுவிசேஷ காரியங்களுக்கு முதலிடம் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வது போல, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சங்கீதம் 27:4.
காலை மாலை எவ்வேளையும் கர்த்தரை துதிப்பதும் அவருடைய காரியங்களுக்கு முதன்மையும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இயேசுவானவர் போதிக்கிறார். இரண்டாவதாக அவளுடைய விசுவாச வாழ்க்கை. அதாவது இயேசுவானவர் பரிசேயனுடைய வீட்டில் நடந்த நிகழ்வு இப்பொழுது பார்த்தோம். அதில் இயேசுவானவர் சொல்வது மரியாளை பற்றி அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்று சொல்கிறார். அதிகமாக அவள் தன்னிடம் அன்பு கூர்ந்தாள் என்றும் சொல்கிறார். பரிசேயனாகிய சீமோனை காட்டிலும் இயேசுவானவர் அவளையும் அவள் செய்த நற்காரியத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவள் ஒருவேளை அந்த நளதம் என்ற அந்த வெள்ளைக்கல் பரணியை தன் பாவ வாழ்க்கையின் கூலிக்காக கிடைத்ததில் சம்பாதித்து இருக்கலாம். அதனை அறிந்த அந்த பரிசேயன் தன் மனதிலே அவளை பாவி என்று நினைத்து இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை விழிப்பாக இருக்கிறான். இயேசுவானவர் அவளை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொண்டதால் அவள் மிகுந்த நன்றியையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறாள். அதை ஆண்டவர் வெளிப்படையாக அங்கிருந்த பரிசேயனும் சீடர்களும் உணரும் விதமாக எடுத்துரைக்கிறார். நம்முடைய அன்பு ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கிறது? அன்பின் அடையாளமாக என்ன நற்கிரியைகளை செய்கிறோம்? நறுமணம் வீசும் நல்ல வாழ்வு நாம் வாழ்கிறோமா? நொறுங்குண்ட இருதயம், தாழ்மை, இரக்க குணம் உள்ளவர்களாக நியாயம் செய்து இரக்கத்தை செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கப் போகிறார் அல்லது எதிர்பார்க்கிறார்? காலம் தாழ்த்தாமல் உபவாசத்தோடு முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். யோவேல் 2:12. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமர் 2:7. ஆமென்.